ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வேளாண்மை துறையால் வழங்கக்கூடிய இலவச மரக்கன்றுக்கு எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2024 அப்படிங்கிற இந்த ஒரு இயரில் நம்ம தமிழ்நாடு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையால் வந்து இலவச மரக்கன்று வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யார் வந்து தகுதியுள்ள நபர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து அந்த நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த மர மரத்துடைய இருப்பை பொறுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதை பார்த்தா நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு திட்டம் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசு வேளாண்மை துறைக்கு கீழே ரன் ஆகக்கூடிய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த திட்டத்தை பத்தி நிறைய விவசாயிகளுக்கும் சரி, நிறைய சிட்டிசனுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தான் இருக்கு. தெரியாத நபர்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோஸை நம்ம வந்து போட்டுட்டு வரோம், அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதோட வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறைக்கு கீழே இருக்கக்கூடிய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து மரக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா இலவசமா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்லிட்டு தனியா வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை அலுவலகம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு தனியா வந்து இருப்பாங்க. அவங்க தான் இதுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இல்ல என்னென்ன மரக்கன்று இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சந்தன மரம், சந்தன வேங்கை இருக்கு, ஈட்டி மரம் இருக்கு, தேக்கு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருத மரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கருமரம், குமிழா மரம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியால இருக்கக்கூடிய மரங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல என்ன மரக்கன்றுகள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரடியாக விசிட்டிங் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இது உங்க மொபைல் ஃபோன் மூலியமாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டா அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வட்டாரம், உங்களுடைய மாவட்டத்துல நீங்க எந்த தொகுதியில இருக்கு சாரி எந்த தாலுகால இருக்கீங்களோ அந்த தாலுகா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மருடைய பேர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. உங்களுடைய நேம் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கரெக்டா ஆனா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண் சொல்லிட்டு கொடுங்க. சமூக நிலை அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ஜெண்டரா இல்ல வந்து எஸ்சியா எஸ்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிசி ஓபிசி டிஎன்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஏன்னா அது 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறனால ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக் கையில எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீஎன்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரே கரெக்டா என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்குறாங்க. ஐஎஃப்எஸ்சி கோடையும் வந்து கரெக்டா அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க லேண்டுக்கான சர்வே நம்பர் வந்து கேட்குறாங்க. உங்க லேண்ட் வந்து எங்க இருக்கு, எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா உங்க லேண்டுக்கான பட்டா ஆன்லைன் சிட்டா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து சர்வே எண் கொடுத்துருப்பாங்க. அதுல எவ்வளவு ஏக்கர் வந்து இருக்கு அப்படிங்கிற அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எவ்வளவு ஹெக்டேர் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க 0.5 ஹெக்டேர் இருக்கு அப்படின்னா நீங்க 0.5 அப்படிங்கிற நீங்க கூட இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். உங்களோட சர்வே நம்பர் எதுவோ அந்த சர்வே நம்பர் இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்ககிட்ட 2 3 சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் மரங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு எத்தனை கேட்கறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 5 மரங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னா 5 அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருப்பமுள்ள மரக்கன்று என்னென்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ வந்து சந்தன வேங்கை அப்படிங்கிற எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செம்மரம் தேவைப்படுது அப்படின்னா செம்மரம் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புங்க மரம் தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மரம் வந்து தேவைப்படுதோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சீதாப்பழம் மரம் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதையும் கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வேம்பு வந்து தேவைப்படுது அப்படின்னா அதையுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மரங்கள் வந்து தேவைப்படுதோ அப்படிங்கறத நீங்க முதல்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ செக் பண்ணுங்க. எல்- எந்தெந்த மரம் வந்து அவைலபிலிட்டியா இருக்கு, உங்களுக்கு என்னென்ன மரம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய மரங்களை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து விருப்பம் உள்ள மரக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இப்போதைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மரக்கன்றை நான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பயிர் செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல நீங்க வந்து தனிநபரா வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பயிர் செய்ய போறீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா
வரப்புரை நீங்க வந்து பயிர் வந்து செய்ய போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க போத்னா போத் அப்படிங்கிற 2மே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. மரக்கன்றுகளின் எண்ணிக்கை உதவி வேளாண் அதிகாரியின் கள ஆய்வுக்கு பின் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. அதாவது நேரடியா உங்களுடைய லேண்டுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு நேரடியா விசிட்டிங்க்கு வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு குடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால உங்களுடைய லேண்ட் அந்த சர்வே டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா குடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே வந்து கரெக்ட்டா வந்து குடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தங்கள் விரும்பிய மரக்கன்றுகளின் வகைகள் இருப்பு நிலையை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. சப்போஸ் நீங்க வந்து இப்ப இந்த செம்மரம் அப்படிங்கிறத குடுத்துருக்கீங்க. இதுல வந்து ஒரு 2 தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. வேற மரக்கன்ற நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. தற்போதையா நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன மரக்கன்று வந்து அவைலபிலிட்டியா இருக்கோ, அத பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஓகே பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அதாவது செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, மரக்கன்று வாங்குறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு. இத பத்தி இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ரிலேட்டிவ் யாரெல்லாம் வந்து ஃபார்மரா இருக்காங்களோ, விவசாயியா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய அப்டேட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.